அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 20/1/2026 அருமையான செவ்வாய்க்கிழமை, விசு வாவசு வருடம் தை மாதம் 6ஆம் தேதி. நீங்கள் சிக்கனப்பிடி எங்கள் சிங்கார வேலவனை, அழகனை, குலகனை, முருகனை, அந்த வள்ளி குறமகனை, வள்ளி கண்ணவன் பேரை வழி போக்கன் சொன்னாலும், இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்க யாராவது வழி போக்கன் முருகான்னு கூப்பிட்டா கூட நமக்கு அவனுக்கு ஞாபகம் வந்துருது இல்ல. யாராவது முருகான்னு சொன்னாலும் வந்தாலும் நமக்கு ஞாபகம் வந்துடுறாருல்ல. அதான் விஷயமே. சிவபெருமான் நீலகண்ட நெற்றியிலே நெருப்பு வடி வாக வந்து நிருதர் குலத்தை நிர்மலித்த நிர்மலன் முருகன். அதான் விஷயமே. அதனால முருகப்பெருமானை பிடியுங்கள். வாழ்க்கையில எதிரிகள் ஓடி போவார்கள், காணாமல் போவார்கள். ஓடி வா முருகா, நீ ஓடி வா கந்தா, உமையவள் தன்மகனே ஓடி வா முருகா அப்படிம்பார். அதெல்லாம் கேட்கும் போது அப்படியே கை தானா ஒரு தாளம் போடுது பாருங்க. அதான் விஷயமே. முருகனை பாடி பாடி வழிபடுங்கள். வாங்க, திதி யோகம் கரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். அதிகாலை 3:11 வரைக்கும் பிரதமை, அதன் பின்பு தோதியை, பிற்பகல் 2:03 வரைக்கும் திருவோணம், அதன் பின்பு அவிட்டம், இரவு 9:02 வரைக்கும் சித்தி நாமயோகம். அடியனுடைய நாமயோகமும் இன்றுதான். யோகாதிபதி நட்சத்திரம் அவிட்டம், யோகி செவ்வாய். இதுல என்னன்னா, யோகி செவ்வாய் உச்சம் அடைந்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். என்னுடைய யோகாதிபதி உச்சமாயிருக்கிறார், ரொம்ப நல்ல விஷயம் கூட. அவயோக நட்சத்திரம் மகம், அவயோகி கேது, அதன் பின்பு இரவுக்கு மேல வேதி பாதம், அதிகாலை 3:11 வரைக்கும் பவகரணம் செவ்வாய், அதன் பின்பு மாலை 3:15 வரைக்கும் பாலவகரணம் ராகு, அதன் பின்பு கௌலவகரணம் சனி பகவான். கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். குரு மிதனத்துல, கேது சிம்மத்துல, சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் சந்திரன் எல்லாரும் ஒன்று சேர்ந்து மகரத்துல, ராகு கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில். 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. ஏன்னா அடுத்த 3 ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 4ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் நடை 50% வெற்றி. 2ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களுக்கு 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 3ஆம் ஜாமம் 4ஆம் ஜாமம் இரண்டும் சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் ஊன் 75% வெற்றி. உங்களுக்கு ஊன் சிறப்பாகவே இருக்கிறது. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது. அரசு வேலையில் துவங்குகிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில். முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க. ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல, டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் 100% இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. கோழி படுபட்சி. முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம். நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம். மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள், ஒன்றும் தவறில்லை. இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள். இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள். இறை நாமத்தை ஜபித்தபடியே இருங்கள். வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. இறை வழிபாட்டோடு துவங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை. 2ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம்
துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. அதிகாலை வேளையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்குவிடுங்கள். அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.